எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மார்க்கெட் மைண்ட் செட் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக மார்க்கெட் மைண்ட் செட் அப்படிங்கிறது ரெண்டு விதமாக இருக்கும். ஒன்று வந்து பாசிட்டிவ், இன்னொன்று வந்து நெகட்டிவ். இந்த பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கிற மார்க்கெட்டில் என்ன ஆகும் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு ஒரு நிறுவனத்தோட தலைவர், ஒரு பெரிய இந்திய நிறுவனத்தோட தலைவர் இல்லை வந்து நிறுவனர் யாருக்கோ ஒருத்தருக்கு அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலைஸ்டு, அதாவது சிவியரான பிரச்சனை அப்படின்னு ஒரு நியூஸ் வருதுன்னு வச்சுக்குவோம். மார்க்கெட்டு பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்குது, ஆனால் வரக்கூடிய நியூஸு ரொம்ப பேடான நியூஸு. அப்படிங்கிறப்போ அந்த மார்க்கெட் அதுக்கு எப்படி ரியாக்ட் ஆகும்? பெருசாக ரியாக்ட் ஆகாது. சும்மா ஒரு 50-60 பாயிண்ட் அப்படி கீழே விழுமே தவிர திரும்பவும் மேலே போயிடும். ஏன்னா மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக இருக்குது. இதுவே ஒரு நெகட்டிவ் மார்க்கெட்டில், அதாவது நெகட்டிவ் மைண்ட் செட் இருக்கக்கூடிய மார்க்கெட்டில், அதே ஒரு இந்திய நிறுவனத்தோட நிறுவனருக்கோ இல்லை தலைவருக்கோ வந்து ஒரு சின்ன தலைவலி, 2 மாத்திரை போட்டார் அப்படின்னு நியூஸ் வருது வச்சுக்குவோம். இந்த நியூஸுக்கு வந்து மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும்னா தபன்னு கீழே விழும். காரணம், அது ஏற்கனவே நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டு அது மேலே இதே மாதிரி நியூஸு, ஒரு சின்ன நெகட்டிவ் நியூஸ் வந்தாலும் அது பெருசாக ரியாக்ட் ஆகும். அதனால் இந்த மார்க்கெட்டோட மைண்ட் செட்டை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்க மார்க்கெட்டில் நாமளும் அது கூட சேர்ந்து பாசிட்டிவாக இருந்தோன்னா பிரச்சனை இருக்காது. அதே நெகட்டிவாக இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் நாமளும் நெகட்டிவாக இருந்தோம் அப்படின்னா பிரச்சனை இருக்காது. ஸோ மார்க்கெட்டு கூட சேர்ந்து செயல்படணும், அப்போ தான் ஜெயிக்க முடியும். சரி, இப்போது இந்த தகவலோட தன்மை, அதாவது நியூஸோட தன்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது பாசிட்டிவாக இல்லை நெகட்டிவாக அப்படிங்கிறத அது வரக்கூடிய நாளை பொறுத்தது. அது நாள் அப்படி எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 2ஆக பிரிக்கலாம். ஒன்று வந்து நார்மல் டே, இன்னொன்று வந்து அப்நார்மல் டே. இப்படி பிரிக்கும்போது இந்த அப்நார்மல் டே அப்படிங்கிறது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ ரீசெண்டாக எலெக்ஷன் டே ரிசல்ட்லாம் வந்து நமக்கு எலெக்ஷன் ரிசல்ட்டு அது முதல் நாள் தெரியும், நாளைக்கு ரிசல்ட்டு அப்படிங்கிறது. அப்போது நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ரெடியாக இருந்தோம். மார்க்கெட்டில் அன்றைக்கி ட்ரேட் பண்ணவங்க எல்லாருக்குமே தெரியும், மார்க்கெட் வந்து கிட்ட 3000 பாயிண்ட் வந்து ஃபால் ஆச்சு. எது நிஃப்டி அது ஒரு வாரத்தில் ரெக்கவர் ஆகிடுச்சு, அது வேறு விஷயம். இருந்தாலும் அது மாதிரி பெரிய ஃபால் வந்து, ஆனால் அன்றைக்கி வந்து இது மாதிரி ஒரு அப்நார்மல் டே, நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக மார்க்கெட்டை கையாளணும் அப்படிங்கிற ஒரு ஒரு எச்சரிக்கையோடு நம்ம செயல்படுவோம். அதனால் மார்க்கெட்டை அப்நார்மல் டேயில் அணுகிறது ரொம்ப சுலபம். திடீர்னு பாம்பு பிளாஸ்ட்டு காலையில் 7 மணிக்கு உக்ரைன் ரஷ்யா வேறு நடந்திருக்கு, இது மாதிரி ஆச்சு அப்படின்னு ஒரு நியூஸ் தான் வந்து 7 மணி 6 மணி 5 மணிக்கெலாம் அந்த மாதிரி நியூஸ்லாம் வரும்போது நாம் வந்து மார்க்கெட்டை எப்படி கையாளணும், காலையில் 9 மணி 9 மணிக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நம்ம எப்படி கையாளணும் நமக்கு ஒரு ஐடியா வந்துடும். அது அப்நார்மல் டேயில் சுலபமாக புரிஞ்சிக்க முடியும். அதுவும் இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இன்னும் சுலபம். ஆனால் இதே அப்நார்மல் டே ஒரு ஸ்டாக்குக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பங்கு வச்சுருக்கீங்க, ஒரு ஷேர் வச்சுருக்கீங்க. அந்த ஷேர் சம்மந்தப்பட்ட நியூஸ் வருது. அதாவது அந்த நிறுவனம், நாங்கள் வந்து எங்கள் வியாபாரத்தை விரிவாக்கம் செய்ய போகிறோம் பல நாடுகளில், ஒன்று. 2வது, முதல் கட்டமாக இந்த நாட்டில் அங்கே இருக்க ஒரு கம்பெனி கூட சேர்ந்து இதை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது செய்தி அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து 2 வரி செய்தி தான். விரிவாக்கம், இன்னொன்று முதல் கட்டமாக இந்த நாட்டில் அப்படிங்கிறது தான் செய்தி. ஸோ இந்த ஒரு செய்தியை வந்து அந்த ஸ்டாக் எப்படி எடுத்துக்கும், அதுக்கு எப்படி ரியாக்ட் ஆகும், பாசிட்டிவாக ரியாக்ட் ஆகுமா நெகட்டிவாக ரியாக்ட் ஆகுமா அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கேள்வி. சரி, இப்போ இந்த செய்தி வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, பலதரப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களும் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டு அப்படிங்கிற தொழிலை செய்கிறாங்க. அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இவ்வளோ தொழிலில் இருக்கிறவங்களோட பார்வை எப்படி இருக்கும், அதாவது வேறு தொழிலில் இருக்கக்கூடிய ஆட்களோட பார்வை ஒரே விஷயத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி. அது பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமா, அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டாக்கை ரியாக்ட் ஆகும். இதுதான் அடிப்படை. அப்போது இது வந்திருக்கக்கூடிய நியூஸ், இது இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ வந்து நான் வந்து ஒரு ஹோட்டல் வச்சுருக்கேன், திருச்சியில் வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து இப்போ திருச்சியில் நல்லா பண்ணிகிட்ருக்கேன், ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், எல்லாம் இருக்கும் வச்சுக்குவோம். நான் சென்னையிலையும் கோயம்புத்தூர்லையும் இந்த பக்கம் திருநெல்வேலி மதுரை எல்லா இடத்துலையும் வந்து எக்ஸ்பான்ஷன் போகணும் அப்படின்னு சொல்கிறேன். நான் இப்படி சொல்லும்போது என்ன ஆகும்,
முதல்ல என்னோடய இன்வெஸ்டர் என்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்ன இருக்கும்? அதாவது இந்த ஹோட்டலில் சில பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்ன இருக்கும்? இது சரிப்பா, நீ இங்கேருந்து திருச்சியில் இருக்க, திருச்சியில் இவ்வளோ காலமாக இருந்துட்ட, நல்லா இருக்க ஹோட்டல், நல்லா பண்ணிகிட்ருக்க, இப்போ வேறு ஊருக்கு போகிறேன்னு சொல்கிற, அங்கே உன்னை யாருக்கு தெரியும்? உன்னை யாருக்குன்னா உன் பிராண்டை யாருக்கு தெரியும்? உன் பிராண்டுக்கு என்ன வேல்யூ இருக்குது? அப்படிங்கிற முதல் கேள்வி. ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய காம்படிஷன் தெரியுமா உனக்கு? அங்கே இருக்கக்கூடிய காம்படிஷன் தெரியுமா? அப்படிங்கிற ரெண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி, நீ இங்கேருந்து சம்பாதிச்ச இவ்வளோ பணத்தையும், அதாவது இங்கே சம்பாதிச்ச லாபத்தை எடுத்துன்னு போய் அங்கே போட போகிறேன்றிய, அது திரும்ப வருமா? இப்படி கேள்வி மேலே கேள்விகளாக வரும். அப்போது இந்த கேள்விகளை இந்த மாதிரியான கேள்விகளை தான் நாம் ரைஸ் பண்ணணும். அதாவது இப்போ இதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம், இது பாசிட்டிவாக நெகட்டிவாக. ரொம்ப சிம்பிள். இருந்தாலும் இப்போ இந்த இந்திய நிறுவனத்துக்கு இதே மாதிரி கேள்விகள் வந்திருக்கும். அந்த அடிப்படையில் இதை பார்க்கும்போது இந்த ஸ்டாக் எப்படி ரியாக்ட் ஆகிருக்கும் அப்படின்னா, நெகட்டிவாக தான் ரியாக்ட் ஆகிருக்கும். அந்த ஸ்டாக்கு கிராஷ் தான் ஆகும். ஏன்னா இதை எப்படி பார்க்கணுன்னா, சாதாரண ஆட்கள் மாதிரி நம்ம பார்க்கக்கூடாது. நம்மளும் பலதரப்பட்ட வியாபாரத்தில் இருக்கும். சாதாரண ஆட்கள் அப்படிங்கிறது யார் அப்படின்னா, நான் எக்கனாமிஸ்ட். அதாவது எக்கனாமிஸ்ட் ஆங்கிளில் பார்க்கும்போது, இங்கே சம்பாதிச்ச பணம் மற்ற ஊர்களுக்கு போகுது அப்படின்னா, நம்ம மார்க்கெட்டை விட்டு பணம் வெளியில் போகுது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல எக்கனாமிஸ்ட் புரிஞ்சிக்கிறது. அப்போது ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருத்தரும் ஒரு எக்கனாமிஸ்ட் மைண்டில் சிந்திக்கணும் இந்த விஷயத்தை. அப்போது எப்படின்னா, பணம் வெளியில் போனால் அது நெகட்டிவ், பணம் உள்ளே வந்தால் அதுதான் பாசிட்டிவ். ஸோ அந்த தன்மை எப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அந்த ஸ்டாக்குக்கு பணம் வெளியில் போனால் அது நெகட்டிவ், பணம் உள்ளே வந்தால் அது பாசிட்டிவ். ஸோ இந்த மாதிரி அந்த கேள்விகள்லாம் வரும்போதே நாம் என்னென்னு புரிஞ்சுக்கிறோம், இந்த மார்க்கெட் அந்த ஸ்டாக் பாசிட்டிவாக ரியாக்ட் ஆகும், நெகட்டிவாக ரியாக்ட் ஆகுமான்றதை நம்ம புரிஞ்சு செயல்படும்போது அதில் 100% சக்ஸஸ் பண்ணலாம். ஆகையினால் அந்த நிறுவனத்தோட பணம் இப்போ எக்ஸ்பேன்ஷனுக்காக, வியாபார விரிவாக்கத்துக்காக அது வெளியில் போகிறதுனால இந்த நியூஸ் எப்படி பார்க்கப்படுது? நெகட்டிவாக தான் பார்க்கப்படுது. அதனால் அந்த ஸ்டாக்கு கிராஷ் ஆகுது. இதே நிறுவனம் அந்த வெளிநாடுக்கு போய் நல்ல ப்ராஃபிட் பண்ணி பேலன்ஸ் ஷீட்டை காட்டும்போது, பாரு நாங்கள் போனேன், செம்மையாக ப்ராஃபிட் பண்ணிட்டேன் அப்படின்னு அப்படி காட்டும்போது, அந்த நிறுவனத்தோட பங்கு பல மடங்கு உயரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. இது மாதிரி நிறையவும் நடந்திருக்கு, அதிலெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. ஸோ இந்த நியூஸ் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட நிறுவனத்தோட சம்மந்தப்பட்ட ஒரு செய்தி. ஸோ அந்த செய்திக்கு அந்த நிறுவனம் ரியாக்ட் ஆகுது. இதே ஒரு காமனாக எல்லா செக்டார்ஸும் சொன்னோம் இல்லையா, ஏற்கனவே முதல்ல பார்த்தோம், நிறைய செக்டார்ஸ் இருக்குது. அப்படி எல்லா செக்டார்ஸுமே பொதுவாக பாதிக்கக்கூடிய ஒரு செய்தி, அது எந்த மாதிரி ஆங்கிளில் பார்க்கணும், பாசிட்டிவாக நெகட்டிவாக பார்க்கணுன்றதை நம்ம தொடர்ந்து வரக்கூடிய வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.